வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. நாமினேஷன் லிஸ்ட் எப்படி கேப்டனா வந்து பிரஜன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துச்சுல்ல, அதே போல வந்து நாமினேஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் வெளியே வந்திருக்கு. இதுவும் நாளைக்கு மதியம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, உண்மையா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் தோணுது. ஆனா இதுவரை நம்ம நாமினேஷன் லிஸ்ட்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அப்படி பார்க்கும்போது இந்த லிஸ்ட்ல வந்திருக்கிறது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, வியனா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் நிச்சயமா வருவாங்கல்ல. போன வாரம் போட்ட ஆட்டத்துக்கு இந்த வீக்கெண்ட்ல விஜேஎஸ் போட்டு அடிச்சதுக்கு நிச்சயமா இவங்க பேரு யாருக்கும் மறக்காது. அதனால இந்த ரெண்டு பேர் வருவாங்கன்னு தெரியும். ஸோ வந்திருக்கிறாங்க. மூன்றாவதா சுபிக்ஷா லாஸ்ட் வீக் வந்து நாமினேஷன் தப்பிச்சாங்க. ஸோ தப்பிச்சவங்களை இந்த வீக் போடுறது எடுத்துட்டு வர்றது வந்து அதுவும் கரெக்டு தான். அது சரியான பிளே தான். ஸோ வருவாங்கன்னு எதிர்பார்த்தும் வந்திருக்கிறாங்க. அடுத்து திவ்யாவை எல்லா வாரமும் நாமினேஷன்ல போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திவ்யா எல்லார்கிட்டையும் அங்கே ஜெல் ஆகுறது இல்லை. அதனால நிறைய முறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து விஜே பாருவும் வருவாங்க. பாரு பேசாம இருக்கிறது கஷ்டம். ஸோ அவங்க பேசுவாங்க. அங்கே வந்து கண்டென்ட் தருவாங்க. அந்த கண்டென்ட் கொடுத்தாலே கடுப்பாவாங்க மற்றவங்க எல்லாம். அதனால நாமினேஷன்லேயும் குத்துவாங்க. ஸோ பார்வதி வந்திருக்கிறாங்க. அடுத்து ரம்யா ஜோ எஸ், இவங்கள போட்டு தான் ஆகணும். இவங்க தப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. இவங்களை மிஸ் பண்ணாதான் ஆச்சரியம். மிஸ் பண்ணாமல் இருக்கணும். அது சுபிக்ஷா வந்து ஆல்ரெடி போன வாரமே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து போட்டனாலும் சுபிக்ஷா அப்படி சொல்ல, இன்னொருத்தர் யாரோ ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க, பார்வதின்னு நினைக்கிறேன். ஒரு ஆப்ஷன் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு, இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிக்காத ஆளை வெளியே அனுப்புறதுக்கு. இவங்களை போட்டா இவங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணோம் அப்படின்னு. சுபிக்ஷா வந்து நம்மளை சேவ் பண்றதுதான் முக்கியம். ஸோ யார் வந்து வந்தா நம்மளை விட கம்மியா ஓட்டு வாங்குறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்கள குத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லாரை விட ரம்யா ஜோ தான், எல்லாருக்குமே ரம்யா ஜோ ஒரு ஆப்ஷனா இருக்கணும். ஸோ ரம்யா ஜோவை வந்து குத்திருக்கிறாங்க. அடுத்த வாரம் கண்டிப்பாக போயிடுவாங்க. டபுள் எவிஷனில் ஒரு விக்கெட் கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க. அதுலேயும் எஸ்கேப் பண்ணாங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா. அதுக்கப்புறம் டைட்டில் கூட கொடுத்துருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்து அரோரா போட்டிருக்கிறாங்க. எஸ், அரோராவும் எடுத்துகிட்டு வரணும். அரோரா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே போக வேண்டியது. அதனால சிலருடைய மைண்டில் இவங்க எப்போவுமே ஆப்ஷனாக இருப்பாங்க அரோரா. அடுத்து கனி அக்கா எஸ், பார்வதி எப்படி இந்த பக்கமோ அந்த மாதிரி கனி அக்கா அந்த பக்கம் செகண்டரி சான்ஸாக இருப்பாங்க. அதனால வந்திருக்கிறாங்க. அடுத்து சபரி பெருசா சம்பவம் பண்றது இல்லை. சபரியை விட்டுருக்கலாம். அவர் நாமினேஷன் எடுத்துட்டு வந்தாலும் போறது இல்லை. அப்புறம் எதுக்கு சபரியை குத்துனாங்கன்னு தெரியல. இது பர்சனல் கடுப்புல குத்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து கம்ருதனை வந்து அவரும் வந்தார்ல, லாஸ்ட் வீக் நாமினேஷன்ல வந்தார்ல. அதுக்கு முன்னாடி தான் வந்து எஸ்கேப் பண்ணாரு. கேஸ்ன்னு பார்த்தா பெரிய கேஸ்லாம் இல்லை. மேபி இந்த பார்வதியோட இருக்கிற அந்த கண்டென்ட் அதனால வந்து குத்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்வதி அரோரா கண்டென்ட், பார்வதி மேல மட்டும் எழுதக்கூடாது கேஸு. அதுக்கு அடுத்து கானா வினோத் எஸ், போன வாரம் இவர் எஸ்கேப்ல, இந்த முறை போன வாரம் 2 முறை எஸ்கேப்ல. ஸோ இந்த முறை விக்கல்ஸே வந்து அந்த டாஸ்க்ல கூட ஆப்ஷன்லாம் கொடுத்து, இந்த ப்ரமோலே வந்துச்சு இல்ல, இந்த லெட்டர் டாஸ்க்ல மொட்டை கடுதாசிலேயே பார்த்தீங்கன்னா அது கானா வினோத்தை ஏன்டா நாமினேஷன்ல குத்தமான்றீங்க அப்படின்லாம் கூட கேட்ட மாதிரி இருந்தது இல்ல. ஸோ அதனால நிச்சயமா 2 முறை எஸ்கேப் ஆனா கூட்டம் வந்து தான் ஆகணும். அதை மறக்க மாட்டாங்க. அது ஒரு நல்ல கேம் பிளே தான். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விக்ரம் எஸ், இவரும் வருவார். பார்வதி, விக்ரம், திவ்யா இவங்க எல்லாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ இதில் எஸ்கேப் ஆனது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஆதிரை வந்து இப்போ தான் வந்திருக்கிறாங்க. அவங்கள நாமினேட் பண்ண முடியாது. ஸோ அது வேற. சாண்ட்ரா, அமித், பிரஜனை வந்து கேப்டன் அப்படிங்கிறதுனால பிரஜனை நாமினேட் பண்ண முடியாது. சாண்ட்ரா, அமித் வந்து எஸ்கேப் அப்படின்றாங்க. டேய், அமித்தை எப்படிடா விட்டீங்க? அமித்தை உள்ள எடுத்துட்டு வரணும்ல. சுபிக்ஷா லாஜிக் படி பார்த்தா குறைவா பர்ஃபார்ம் பண்ற கேட்டகரியில ரம்யா ஜோ எப்படியோ அந்த மாதிரி தானே அமித்தும் இருக்கிறாரு. ஸோ இப்போ அமித்தை எடுத்துட்டு வந்திருக்கணும். மிஸ் பண்ணிட்டாங்க. சாண்ட்ராவை எப்படி மிஸ் பண்ணாங்க? ஃபுல்லா வந்து அண்டர் பிளே பண்ணதுனால சாண்ட்ரா கூட பரவாயில்ல, திவ்யா தான் ஒஸ்ட்ன்னு சொல்லிட்டு திவ்யா மேல மொத்தமா கோவத்தை காட்டாங்களோ. ஸோ சாண்ட்ராவை வந்து இதுல விட்டுருக்குறாங்க. இது நடந்ததுன்னா ஆச்சரியம் தான். 2 பேருமே எஸ்கேப் ஆகுறாங்கல்ல ஜோடியா. இப்போ ஜோடியா வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு ஜோடி, இப்போ டபுள் எவிக்ஷன் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு ஜோடியை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அது வந்து லவ் ஜோடி, காஜி ஜோடியா இருக்கலாம், இல்லை இந்த பக்கம் உண்மையான பேரா கூட இருக்கலாம் அப்படின்னு. கடைசியில் இந்த உண்மையான பேர் கிடையாது, அவங்க எஸ்கேப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்திருக்கிற நாமினேஷன் லிஸ்ட் சொல்லுது. பார்ப்போம் இது அப்படியே நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.